வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ஓட 93வது நாள்ல நடந்த சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஷஃபி ஜோனோட அனாலிசிஸ் படி வீட்டுக்குள்ள திரும்ப வந்தவங்க பழைய பகை புது ஆட்டம்னு அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம் வாங்க. முதல்லயே ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஆரோரா தான் உண்மையான விஷ பாட்டில்னு. என்னது? ஏன் இப்படி ஒரு கடுமையான வார்த்தை? இந்த முழு பகுப்பாய்வும் முடியும் போது இதுக்கான காரணம் உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிரும். அனல் பறக்க ஆரம்பிச்சதே வியானாவோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறம்தான். அவங்க சும்மா ஒரு கெஸ்டா வரல, அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருந்துச்சு, ஒரு கணக்க தீர்க்க வேண்டியிருந்துச்சு. அவங்களோட ஹிட் லிஸ்ட்ல 2 பேர் தான். முதல்ல விக்ரமா, லவ் கண்டென்ட் பண்ணுங்கன்னு தப்பான ஐடியா கொடுத்து என்னைய வெளியே அனுப்பிட்டீங்கன்னு ஒரு கோவம். அடுத்தது சாண்ட்ரா, கூடவே இருந்து கடைசியில நாமினேட் பண்ணி முதுகுல குத்திட்டீங்கன்னு ஒரு பெரிய வருத்தம். வியானா நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டாங்க. சாண்ட்ரா ஒரு நடிப்பு அரக்கி. அதாவது இத்தனை நாளா அவங்க காட்டினது எல்லாமே நடிப்பு. சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு முகத்தெரிய கிழிச்சாங்க. அதோட நிக்கல வியானா, சாண்ட்ராவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, ஆனா அது நல்ல பவர் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும் ஒரு த்ரில்லர் படத்துல வர மாதிரி ஒரு பேட்டர்னை உடைச்சு பேசுறாங்க. இத பாருங்களேன், ரம்யாவோட க்ளோஸ் ஆனாங்க, ரம்யா அவுட். வியானாவோட க்ளோஸ் ஆனாங்க, வியானா அவுட். அடுத்து அமித், கனி, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. சாண்ட்ரா யார் கூட ரொம்ப நட்பா இருக்காங்களோ அவங்க கேம் சீக்கிரமே க்ளோஸ் ஆயிடுதுன்னு ஒரு பயங்கரமான தியரியை முன்வைக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த சண்டைக்கு வருவோம். சில சமயம் ஒரு சின்ன தீப்பொறி தான் காட்டு தீயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. சண்டைக்கு காரணம் என்ன தெரியுமா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. டாஸ்க பத்தி பேசும்போது வினோத் சபரிகிட்ட சும்மா ஒரு கேள்வி கேட்டாரு. அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆரம்பிச்சது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சபரி ரொம்ப கூலா, இல்ல அதுக்கு இதுதான் அர்த்தம்னு சிம்பிளா சொன்னாரு. ஆனா வினோதா திடீர்னு பயங்கரமா கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த சண்டை நிஜமாவே அந்த சர்க்கிள்ஸ பத்தி தானா? இல்லவே இல்ல. விமர்சகர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேம் இருக்குந்தான். இப்போதான் மெயின் கேரக்டர் என்ட்ரி கொடுக்கறாங்க அரோரா. இந்த சண்டையில அவங்க உள்ள வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுவும் ரொம்ப கால்குலேட்டடான மூவ்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க, அவங்களோட கேம் பிளான் இதுதான். வினோத் சம்பந்தப்பட்ட சண்டையில மட்டும் மூக்க நுழைக்கிறது, அவரோட கோபத்தை வேணும்னே தூண்டி விடுறது, அப்புறம் 93 நாள்னு ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவரை ஒரு கோபக்காரரா மக்கள் முன்னாடி காட்ட முயற்சி பண்றது. இது வினோத்தை காலி பண்றதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான். விமர்சகர் இதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை வன்மம். இது வெறும் கேம் ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது ஒரு தனிப்பட்ட பகை. ஒருவேளை அவங்களோட ஃப்ரெண்ட் ஆதிக்காக அரோரா இந்த பகைய மனசுல வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள நிலைமை போதாதுன்னு ஃபைனல்ஸ் நெருங்க இன்னும் சிக்கலாகுது. பழைய ஆளுங்க திரும்ப வர்றாங்க, பணப்பெட்டி ஏறிக்கிட்டே போகுது. மொத்தத்துல ஒரே கலைபரம் தான். உள்ள வந்தவங்கள பாருங்க, பிரவீன் காந்தியும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் வர்றாங்க. வந்தவர் ஓவரா சீன் போட்டதும் பிக் பாஸே வார்னிங் கொடுத்தாரு. அப்புறம் பிரவீன் ராஜ் வர்றாரு. வந்ததும் வினோத்தோட மல்லு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே கலவரம் தான். இந்த சண்டை சச்சரவுக்கு நடுவுல எல்லாரு கண்ணும் அந்த பணப்பெட்டி மேலதான் இருக்கு. அதுல இருக்கிற காசு யார வேணாலும் மனச மாத்தி நான் கிளம்புறேன்னு சொல்ல வைக்கலாம். சரி, அந்த பணப்பெட்டி எப்படி ஏறிச்சுன்னு பாப்போம். முதல்ல டாஸ்க் 2ல ஒரு 20,000 ரூபாய் சேர்ந்துச்சு. ஆனா அடுத்த டாஸ்க்கு உருட்டு டாஸ்க்ல தான் பெரிய அமௌண்ட் டக்குன்னு 1,40,000 ஏறிடுச்சு. பிக் பாஸும் சும்மா இல்ல, முந்தின நாள் கணக்குல ஒரு சின்ன தப்பு இருந்ததை சரி செஞ்சு எக்ஸ்ட்ராவா ஒரு 30,000 சேர்த்தாரு. அப்போ டோட்டலா இப்போ பெட்டியில எவ்வளவு இருக்கு தெரியுமா? 3,35,000 ரூபாய். இது யாரோட மனசையும் மாத்தும் இல்லையா? இந்த பெரிய தொகையை பார்த்ததும் விக்ரமா ஒரு புது ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். அவரு நேரா அரோரா கிட்ட போறாரு. பாருங்க, ஒன்னு சாண்ட்ரா ஜெயிப்பாங்க, இல்ல சபரி ஜெயிப்பாங்க, உங்களுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. இது உண்மையிலே அவரோட கணிப்பா, இல்ல அரோராவை மனசுடைய வச்சு சரி நான் பணத்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்ல வைக்கிற ஒரு தந்திரமான மூவா? மொத்தத்துல 93வது நாள்ல பிக் பாஸ் வீடு எப்படி இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உடஞ்சு போச்சு, பகையெல்லாம் ஓப்பனா வெளியே வந்துருச்சு, வீடு ரெண்டால பல துண்டா உடஞ்சு கிடக்கு. இப்போ கேள்வி இதுதான், இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாரு? வியானா மாதிரி நேருக்கு நேரா சண்டை போட்டு உண்மையை உடைக்கிறவங்களா, இல்ல அரோரா மாதிரி சைலண்டா ஆனா ஆழமா விஷத்தை கலக்கிறவங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?